வணக்கம். இது தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் தமிழாசிரியை வேணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னீங்கன்னா, பழமொழி 400ல இருக்கக்கூடிய அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அப்படின்ற பழமொழி, அதற்கான பொருள் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஃபுல்லா நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே வச்சு, சிக்கன் மட்டன் இப்படி எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு புலி ஒரு மானை துரத்துற மாதிரி இருக்கு. இப்ப இந்த ரெண்டுல இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் இருக்கு இல்லையா, இந்த மான் அழுவுது அப்படின்றதுக்காக அந்த புலி திங்கா விடுமா அப்படின்னா இல்ல. இந்த சிக்கனை வந்து கோழியை வந்து கொண்டுட்டமே, ஆடை வந்து கொண்டுட்டமே அப்படின்னு இந்த நலன் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அதாவது நான்வெஜ் நலன் விரும்பிகள் எல்லாம் சாப்பிடாம இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. சோ இதான் இந்த பழமொழியோட பொருள். அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். அதாவது ஒரு தீய செயலை செய்யறாங்க அப்படின்னா, ஐயோ இதனால நமக்கு பழி பாவங்கள் வருமே அப்படின்னாலும் கூட தீயவர்கள் அந்த செயலை திரும்ப திரும்ப செய்வாங்க. இதுக்காக இதை நான்வெஜ் சாப்பிடுறவங்களே எடுத்துக்கணும் அப்படின்றது பொருள் கிடையாது. உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக இதை கொடுத்துருக்கேன். சரியா? அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். இது அழுவுதே அப்படின்றதுக்காக இது திங்கிறத விடாது அப்படின்றது இதோட பொருள். இது மனிதர்களுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீய செயல்களை ஒருத்தன் செஞ்சுட்டே இருக்கான், திரும்ப திரும்ப அந்த தீய செயல்களை செய்யறான், அதன் மூலமா அவனுக்கு நிறைய பழி பாவங்கள் வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் வந்து அதை வந்து பழி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ பாட்டுல பேசு, நான் பாட்டுல நான் செய்யறது செய்வேன் அப்படின்னு செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த பழமொழி அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். இதோட பொருள் பாத்தீங்க அப்படின்னா, சிறு பிராணிகளை அடித்து தின்னும் போது அவை வருந்தும். மான் மாதிரியான குட்டி குட்டி பிராணிகளை பெருசு அடிச்சு திங்குது அப்படின்னா அது வருத்தப்படும். அதை பார்த்துட்டு இந்த திங்கக்கூடிய பெரிய விலங்கு இருக்கு இல்லையா, அது பயந்து அதை திங்காம விடாது. அதே மாதிரிதான் அது போலவே எப்போதும் கொடிய செயல்களை செய்பவரான கீழ்த்தனமானவர்கள் தம்மேல் பெரும் பழி விழுந்தாலும் கூட அந்த பழி சொற்களை எவ்வளவுதான் அது நிறைய ஏறிக்கிட்டே போனாலும் கூட, அந்த போவதை கண்டாலும் கூட அதனை பொருட்படுத்தாது அவற்றிலேயே மீண்டும் மீண்டும் ஈடுபடுவார். கெட்டது செய்யறவன் திரும்ப திரும்ப கெட்டது செய்வான் அப்படின்றதுதான் இதோட பொருள். கீழ்மக்கள் கீழ்த்தனமான செயல்களை பழிக்கு அஞ்சியும் கூட கைவிட மாட்டார்கள். நன்றி.